இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. கதறல் சத்தம் அதிகமாக கேட்குது. பார்த்தீங்களா சட்டமன்ற பேரவையில் என்ன நடந்துச்சுன்ட்டு? தலைவர் கதற ஆரம்பிச்சிட்டாரு மைக்கை. ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பர்சனல் லைஃப்பை கொண்டு போய் டச் பண்ணாங்க. அப்படி போனீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி யாராவது பேசினா சில பல நடிகைகளோட பேர்லாம் அடிப்படுது. இன்னும் நீங்கள் தேர்தலை பாஜகவை வச்சு ஆட்சி பண்ணிகிட்டே இருக்குது. அதை அவங்கள விட்டு முஸ்லீமுக்கு போயிட்டாங்களே. சிறுபான்மை நீங்கள் நினச்சி பண்ணிகிட்டு இருக்க பிம்பம் உடஞ்சிடுச்சு. அவங்களாம் மாறிட்டாங்க. நீங்கள் இன்னும் அதை வச்சு பேசிகிட்டே இருக்கீங்க. ஸ்டாலின் கருணாநிதிக்கு இருந்த வித்தியாசம் ஸ்டாலின் உதயநிதிக்குமான வித்தியாசம் ரெண்டு வேறு. ஏன் அப்படின்னா பெற்ற பையனாக இருந்தாலுமே பவர் எப்போ கொடுக்கணும் பொறுமையாக இருந்து பண்ணார் கலைஞர். தகப்பனா மகனுக்கு பிரியாட்டி கொடுத்து நீங்கள் பண்ணும்போது இந்த தேர்தல் தோல்வி உங்களால் ஏற்றுக்க முடியாமல் அவர் செய்த சில செயல்களுக்கும் நீங்கள் உடன்பட்டு போனீங்க. நீங்கள் இத்தனை வருஷம் 50 ஆண்டு காப்பாற்றி வச்ச அரசியலை நீங்கள் அந்த நாகத்தை குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. போய் அதிமுகவை சிஎம் ஆக்குறன்றீங்க. வேறு சில ஐடியாலஜிக்கு ஓகேன்னு சொல்கிறீங்க. ஸோ இது எதனால் சமூக நீதின்னு கடந்த ஆட்சியில் கோடி தளத்தில் சொல்லியிருப்பாங்க. 8 அமைச்சர்கள் தலித் அமைச்சர்கள் இருக்காங்க, 4 பெண் அமைச்சர்கள் இருக்காங்க. சொன்னோன்னே அந்த மூஞ்சை பார்க்கணுமே கட்டுன்னு ஆயிடுச்சு. எங்கள் தயவுன்றீங்க. நீங்கள் உங்கள் தயவில் இத்தனை வருஷமாக இருந்தீங்க. என்ன நீங்கள் அவங்களுக்கு செஞ்சிட்டீங்க? என்னைக்கு திமுக அதிமுகவுடன் கூட்டணி செய்கிறதுக்கு தயாராக இருந்தாங்களோ அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. அவங்களுக்கு நாகரிக அரசியல்ன்றது மறந்து போச்சுன்னு தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்பீச், ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பீச் மொத்தமாக முடிஞ்சிச்சு. அவர் தான் முடிச்சு விட்டாப்ல. நேற்று முடிச்சு விட்டாரு. உதயநிதி அவராகவே எக்ஸ்போஸ் ஆகி மொத்தமாக மரியாதையை கெடுத்துக்கிட்டாரு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கேவோடு பேசவிருக்கிறோம். வருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கதறல் சத்தம் அதிகமாக கேட்குது. பார்த்தீங்களா சட்டமன்ற பேரவையில் என்ன நடந்துச்சுன்ட்டு? அதுதான் நம்ம ஒரு ரீல்ஸை போட்டிருக்கோம். ஆமாம் பார்த்தேன். அது அவர் தூங்க மாட்டாருன்னு சொல்லி முடிச்சு ஒரு 2 மணி நேரம் கூட ஆகலை. தலைவர் கதற ஆரம்பிச்சிட்டாரு மைக்கை. ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாம். அவர் ஸ்டோரின்னு சொன்னார். அவர் தோல்வி நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க. அரசியல் ரீதியாக ரீதி, அதாவது இங்கே தோல்வி. நீங்கள் ஒன்று சொல்வீங்க. நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் கூட்டணி கட்சியால் தான் நீங்கள் தயவுன்றீங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கான கவுண்டர் கொடுக்குறாரு. இதை அவங்க எங்கே எடுத்துகிட்டு போனாங்கன்னா பர்சனல் லைஃப்பை கொண்டு போய் டச் பண்ணாங்க. அப்படி போனீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி யாராவது பேசினா சில பல நடிகைகளோட பேர்லாம் அடிப்படுது. நம்ம போக வேண்டாம். நம்மளுக்கு அந்த மாதிரியான விமர்சனங்கள் எண்ணங்கள் கிடையாது. கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் என்னவாக இருப்பீங்க? உங்கள் மேலே அந்த இமேஜ் வரல. கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு இமேஜை காப்பாற்றி ஒரு எம்எல்ஏவாகி வந்திருக்கீங்க. அந்த துணை முதலமைச்சராகி இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஒரு எம்எல்ஏவாக இருக்கீங்க. இது அந்த விமர்சனத்தை நாங்கள் வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது தேவையானதா? எந்த குடும்பத்தில் அனைத்து பிரச்சனைகளும் இருக்கலாம். உடன்பாடுலன்னா விவாகரத்து. இது ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை வைங்க. அதில் என்ன உங்களுக்கு அவங்க யார் தேடுறா? எனக்கு வேணும்னு இருக்காங்க. கோபத்தின் வெளிப்பாடு சார். அதாவது விவாகரத்துன்றது மியூச்சுவலாக பிரியறதுக்கான விஷயங்கள் முழுக்க சொல்லியிருக்காங்க. அது எங்கே காணும்னு தேடுறாங்க. புரியுது? உங்கள் விமர்சனமே கோவத்தில் நீங்கள் வைக்கும்போது தவறாக தானே போகுது. நீங்கள் தேவையில்லையே. நீங்கள் செஞ்ச செயலுக்கு எதிர்வினை தான் முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் அங்கே ஆட்டுறாரு. அதை பொறுக்க முடியல. அப்போ நீங்கள் பண்ணதுக்கு அவங்க பொறுத்து இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? அணில் போச்சு காக்கா போச்சுன்னு நீங்கள் இபியில் சொன்னால் சரின்றீங்க. அதே ஒருத்தர் ஃபியூஸ் கேரியர்னு போனால் தப்புன்னு. சரி, நீங்கள் பேசுறது எந்த விதத்தில் சரி? நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்கள் தலைவர் என்ன சொன்னார்? 6 மாதத்தை நாங்கள் எந்த தொந்தரவு செய்ய கொடுக்குறோம். எங்கே நீங்கள் செஞ்சீங்க? என்ன செய்யுங்க? ஆனால் இந்த ஆளுநர் இன்னும் நீங்கள் தேர்தலை பாஜகவை வச்சு ஆட்சி பண்ணிகிட்டே இருக்குது. அதை அவங்களை விட்டு முஸ்லீமுக்கு போயிட்டாங்களே. இன்னும் என்னத்துக்கு 60 வருஷம் கூட்டணி அவள் முடிஞ்சிச்சுங்க. உங்களுக்கு அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? தெரிஞ்சுக்கோங்க. இந்த இதில் அந்த சிறுபான்மை நீங்கள் நினச்சி பண்ணிகிட்டு இருக்க பிம்பம் உடஞ்சிடுச்சு. அவங்களாம் மாறிட்டாங்க. நீங்கள் இன்னும் அதை வச்சு பேசிகிட்டே இருக்கீங்க. ஆளுநர் உரைக்கு இப்படி பேசலை அப்படி பேசலை. சரி, அதை நீங்கள் திட்டங்களுக்கு சொல்கிறீங்க 6 மாதம் எடுத்துக்கோங்க செய்யுங்கன்றா சொல்லிவிட்டு இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் என்ன? இல்லை, உதயநிதி யார் வழி நடத்துறது எனக்கு புரியல. உதயநிதியை யாரும் வழி நடத்தவே தேவையில்லை. இன்னொன்று அவர் குழி தோண்டி பச்சுப்பார். ஒரே விஷயம்,
ஸ்டாலின் கருணாநிதிக்கு இருந்த வித்தியாசம் ஸ்டாலின் உதயநிதிக்குமான வித்தியாசம் ரெண்டு வேறு. ஏன் அப்படின்னா பெற்ற பையனாக இருந்தாலுமே பவர் எப்போ கொடுக்கணும்னு பொறுமையாக இருந்து பண்ணார் கலைஞர். சண்டையே நடந்துச்சு, பெரிய பெரிய பிரச்சனையே ஆனாலும் அழகிரி கூட ஒதுக்கி கூட வச்சா கூட உடனே அதுக்காக ஸ்டாலினை தூக்கி போய் மேலேயும் உட்கார வச்சிடல. அதுக்கான கால நேரமும் அது நேரம் போய் அவர் முடிஞ்சு போகிற வரைக்கும் அந்த பதவியை அவர் பொறுமையாக தான் கொடுத்தார், சுவாசிக்க விடலை, ருசிக்க விடலை. நீங்கள் தகப்பனா மகனுக்கு, அதுதான் இங்கே பிரச்சனை, அதுதான் இங்கே சொல்கிறாங்க வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு. தகப்பனா மகனுக்கு பிரியாரிட்டி கொடுத்து நீங்கள் பண்ணும்போது இந்த தேர்தல் தோல்வி உங்களால் ஏற்றுக்க முடியாமல் அவர் செய்த சில செயல்களுக்கும் நீங்கள் உடன்பட்டு போனீங்க. ஓகே, எனக்கு தெரியும் எந்த வீட்டில் உட்காந்து பேசுனீங்க, யார் யாரெல்லாம் பேசுனீங்க, நடுவில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் யாருக்கு கால் பண்ணி பேசினாரு. ஓகேவா, இவ்வளோ டீட்டெயில்ஸ் நமக்கு டேட்டா வைஸ் தெரியும். இவ்வளோ நடந்தும் ஓகேவா, ஒரு பிரபலமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்க வீட்டில் இந்த விஷயம் நடக்கிறது வரைக்கும் எனக்கு நம்ம தெரியும். ஓகேவா, அவங்களுக்கு அதில் ஆர்வம் என்னென்னா அவங்க என்ன பெனிஃபிட் பண்ணாங்க, என்ன நடந்தது, அது நமக்கு தெரியல. சரி, பட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு தரம் தாழ்ந்து இப்போ மகன் பாசத்தால் ஒரு நல்ல அரசியல், அதாவது நீங்கள் இத்தனை வருஷம் 55 ஆண்டு காப்பாற்றி வச்ச அரசியலை நீங்கள் அந்த நாகத்தை குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. போய் அதிமுகவை சிஎம் ஆக்குறன்றீங்க, வேறு சில ஐடியாலஜிக்கு ஓகேன்னு சொல்கிறீங்க. ஸோ இது எதனால்? மக்கள் ஓட்டு போட்டாங்க. 96 சீட் நீங்கள் வாங்கும் போது கூட உங்களை ஆட்சி பண்ண விட்டாங்க. ஜெயலலிதாவால் அதுலேருந்து ஒரு 10 பேர் வாங்கியிருக்க முடியாதா? தாராளமாக வாங்கியிருக்கலாம். ஏன் அதை செய்யலை? மக்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கணும், நம்ம இன்னைக்கு இதில் இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்க விட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? அதையும் எப்படி கொலாப்ஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. அது சரியா? நீங்கள் எத்தனை பேர் ஜனநாயகத்துக்கு விரோதமாக செஞ்சுருக்கீங்க. இது எல்லாமே யாரால நடந்தது? உங்கள் மகன் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினுக்காக நடந்தது. இது ஏன் இல்லை, ஆக்சுவலாக 2017 அந்த அதிமுக வந்து அந்த ஃப்ளோர் டெஸ்ட் ப்ரூவ் பண்ண அந்த டைம் இருக்குல்ல சார், அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, குறுக்கு வழியில் நாங்களுக்குலாம் ஆட்சி அமைக்கணும்னு அவசியம் இல்லை, எங்களுக்கான சான்சஸ் இருந்துச்சு, ஆனால் அப்படி எங்களுக்கு தேவையில்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாங்கள் வரணும்னு நினச்ச அன்றைக்கி ஸ்டாலின் ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறாரு? அதை தான் சொல்ல, அந்த தன்மை எந்த பாசத்தால் மாறிச்சு இப்போ தெரியுதா? இதை தான் நான் சொன்னேன், கலைஞர் ஸ்டாலின் விசஸ் உதயநிதி, இதில் தான் விஷயம். பெத்த பாசத்தை காமிக்கும் போது கட்சி பாசம் மழகிடுச்சு, அதனால கட்சி இன்னைக்கு காணாமல் போகுது. என்னது, இதே தான் எல்லா இடத்துலையும். நீங்கள் நியாயமான அரசியலுக்கும் ஒரு எத்திக் இருக்குது, அந்த எத்திக்கை நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் பண்ணலை. இப்போ எனக்கு குத்துது குடையுதுன்னா எப்படி நடக்கும்? இப்போ இவங்க ஒரு சைடு வச்சுக்கிட்டா கூட சார், இப்போ ஆராசா இருக்கார்ல, அவரோட திமிரு உச்சகட்டத்தில் இருக்குது. எங்களோட தயவுல தான் வெக்கமே இல்லையா, தாவேக்காக்கு வெக்கமே இல்லையா, அமைச்சர்களுக்கு வெக்கமே இல்லையானா அந்த வார்த்தை என்ன மாதிரி வார்த்தை எனக்கு புரியல. உங்களுக்கு வெக்கம் இருக்கா? நானே கேட்க, நீங்கள் கேள்வி எவ்வளோ பேசியிருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பேசினது 2G கேஸ்லேருந்து என்னென்ன பஞ்சாயத்து என்னென்ன நடந்தது உங்கள் ஆடியோ ரெக்கார்டே வந்திருக்கு. உங்களை ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் மீறி நீங்கள் பேசுகிறீங்க. உங்களுக்கு வெக்கம் இல்லையா? என்னது, உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? எம்பி பதவி கொடுத்தா தவிர வேறு என்ன பண்ணாங்க? இப்போ அதுவும் இல்லாமல் அந்த ஒன்றை வச்சுட்டு கலைஞர் வந்து தலித் அரசியல் பண்ணார். 2G கேஸ் வரும்போது தலித் என்கின்றனால் ராஜாவுக்கு இவ்வளோ ப்ரெஷருன்னாங்க. என்னது, இப்படி தான் நீங்கள் கேவலம் இதெல்லாம் பண்ணாங்க. அன்றைக்கி அப்படியா நடந்தது? உன் மனசாட்சிக்கு தெரியாது அது என்ன நடந்ததுன்னு? நீங்கள் வந்து தரம் தாழ்ந்துன்னு சொல்கிறீங்க, நீங்கள் கேவலமான அதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இல்லையா அது? நீங்கள் எப்படி அதெல்லாம் பேச முடியும்? உங்களுடைய அரசியலே வீணா போச்சே, காலி ஆயிடுச்சே, இதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? இன்னொரு சைடு இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆனது உதயநிதி எங்கன்னா, சமூக நீதினு கடந்த ஆட்சியில் கோடி தளத்தில் சொல்லியிருப்பாங்க. 8 அமைச்சர்கள் தலித் அமைச்சர்கள் இருக்காங்க, 4 பெண் அமைச்சர்கள் இருக்காங்க சொன்னோன்னே அந்த மூஞ்சை பார்க்கணுமே கட்டுன்னு ஆயிடுச்சு சார். சரி, அதுதான்ப்பா. நீங்கள் திருப்பி வந்து எங்கள் தயவுன்றீங்க. நீங்கள் உங்கள் தயவில் இத்தனை வருஷமாக இருந்தீங்க, என்ன நீங்கள் அவங்களுக்கு செஞ்சிட்டீங்க? என்ன செஞ்சீங்க? ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பாங்க. திருப்பி நான் பதிவு பண்ணுறேன், இந்த காங்கிரஸுடைய ஓட்டு எப்போ டிவிகேக்கு வந்துடுச்சு, திருமாவளவனுக்கு ஓட்டு எப்போ டிவிகேக்கு வந்துச்சு, கம்யூனிஸ்ட் ஓட்டு எப்போ டிவிகேக்கு வந்துச்சு. இருந்தும் அந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தில் சிஎம் விஜய் இந்த விஷயம் பண்ணி ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு. இத்தனைக்கும் பதவி பிரமாணம் இருக்கும் போது ஒரு வணக்கம் கூட வைக்காத அந்த கட்சியுடைய எம்எல்ஏக்கு மந்திரி. என்னது மந்திரி? அது அரசியல், அது நாகரிக அரசியல். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னமும்? அதாவது கொஞ்சம் அதை நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள், எதை சாப்பிட்டா பித்தம் தெளிவுன்ற மாதிரி பித்தவங்களுக்கு தெளிவே தெரியாது. இவங்க போட்டு அணைச்சி கொஞ்ச நாட்டில் வாந்தியாகி எதை கன்றாவியாக போகுது. நான் திருப்பி சொல்கிறேன், பாரம்பரிய நான் இன்றைக்குமே நான் சொல்கிறேன், என்னுடைய கருத்தில்
சிஎம் விஜய் அவர்களும் உடன்படுவார்னு நினைக்கிறேன். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி கண்டிப்பாக ஒன்று வேணும்னு எதிர்பார்ப்பா. நான் எல்லா நல்லாட்சி பண்ணுறவங்களும் இதை எதிர்பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் கட்சி நிர்வாகிகள் கூட நம்ம செய்கிற தவறு கீழே நடக்கிற விஷயத்த மறைச்சிருவாங்க. புரியா? நல்ல சிறந்த தலைவர் இப்படி தான் பண்ணுவாங்க. எதிர்கட்சிகள் இந்த மாதிரி பேரவைகளில் வரும்போது பேசும்போது அது நேரடியாக சிஎம் காதுக்கு வரும். அப்போ அவர் என்ன ஆக்ஷன் இதுதான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் பர்சனல் அட்டாக்கு, தேவையில்லாத அட்டாக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக அந்த நீ அமைச்சராகி அணில் ஓடிச்சு காக்கா ஓடிச்சு என்னது ஒரு விமர்சனம் உங்களுக்கு அன்னைக்கு நடந்த நீங்கள் அப்படி இருந்தே நீங்கள் இதுதான் ஹேண்டில் பண்ணீங்க. புதுசாக வந்தவங்க அவங்களே அதை விட பெட்டராக ஹேண்டில் பண்ணுறாங்க. சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. அமைச்சர் கொடுக்குற அந்த விளக்கம் என்ன உங்களுக்கு இது விட்டுட்டா ஐயோ நம்மளுக்கு இனிமேல் வாழ்வே இல்லைன்னு முடிவு பண்ணுறதுனால திருப்பி பண்ணுறாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இவங்க பண்ணுறதா பார்த்தா கண்டிப்பாக பேர அரசியல் தொடங்கியிருப்பாங்க. அப்படிதான் போகுது இல்லை ட்ரெண்ட் அப்படி தான் தெரியும். எனக்கு என்னமோ டிவிகேல இருக்கிற எம்எல்ஏக்களை பேசுறதுக்கான வேலைகள் இவங்க எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எப்போ பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணுறாரோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிவெஞ்ச் வரும் சார். கண்டிப்பாக நான் திமுக காரங்க இங்கேருந்து யாராவது தூக்குறதுக்கு என்ன வேலை பார்க்குறாங்கன்ற பதட்டம் எனக்கு வருது. ஆனால் அதில் அப்படி போச்சுன்னா திருப்பி மக்கள் ஒட்டுமொத்தமாக இவருக்கு ஓட்டை போட்டு ஜெயிக்க தான் வைப்பாங்களே தவிர தோற்கத்துக்கான வாய்ப்பு போனவன் அவன் துரோகியாக முத்திரை கொடுத்து யாரெல்லாம் இருக்கான்னு ஃபில்டர் ஆகிட்டு போயிடும். ஆனால் இப்போ இருக்கிற ப்ரெஷர்லாம் அது எனக்கு தேவையா? யாருக்கு 1008 பிரச்சனை இருக்குது இருக்கிறது. மக்களுக்கு ஓட்டு போட்டவங்கள நம்பி நம்ம 4 விஷயம் செய்யணும். இவங்க பின்னாடியே தொங்கிட்டு இருந்தா சரியா? இதே தான் நமக்கு வேலையா அப்படின்னு அவரும் யோசிக்க மாட்டாரா? இப்போ இதை மூலிமா ஒரு டீஸ்டெபிலைஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருப்பாங்கன்னு நீங்கள் இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டை அது பண்ணுறது கண்டிப்பாக. நான் என்னைக்கு திமுக அதிமுகவுடன் கூட்டணி செய்கிறதுக்கு தயாராக இருந்தாங்களோ அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. அவங்களுக்கு நாகரிக அரசியல்ன்றது மறந்து போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை திராவிட அரசியல்னாலே நாகரிக அரசியல் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் அவங்க திராவிட அரசியலே கிடையாதுன்னு இப்போ அதுக்கு தான் மாற்றுன்னு வந்துருச்சு இல்லை. சண்முகமே அதான் சொன்னார், திராவிட கொள்கையிலேருந்து மாறி போயிட்டாங்கன்ற. அதுதான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். இப்போ அதிமுகவுடைய ஃபேமிலி ஜெனட்டிக்காக வரவர் சண்முகம், அவருடைய கொள்கை அதிமுகவை எதிர்ப்பு. இந்த இடத்துல இவங்க 2 பேர் செய்யும் போது எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் பதிவு பண்ணுறது சரியாக தானே இருக்குது. நம்ம அதை வேறு என்ன சொல்ல முடியும்? ஓகே சார், ஓகே, தெளிவாக சொன்னீங்க. இப்போ திராவிட அரசியல் எப்படி மாற்றுப்பாதையில் சென்று கொண்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. இன்னொரு விமர்சனமும் உதயநிதி வச்சார், என்னன்னா சட்டமன்றத்தை தேட்டராக்கிட்டாங்க, ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பண்ணிகிட்டு இருக்காரு. கடந்த காலத்தில் இவங்க பண்ணாத ரீல்ஸா சார்? நீங்கள் செங்கல் காட்டினது என்ன? செங்கல் காட்டினீங்களா ஒரு தேர்தலில், அது என்ன? ஓ அதுவா? 10 விஷயம் அது ரீல்ஸ் ஆக்குனீங்களா, மீம்ஸ் ஆக்குனீங்களா, எத்தனை பண்ணீங்க? சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கே பார்த்தா என்ன ஏன் அதை பண்ணக்கூடாது? சரி, இன்னொன்று சொல்லலாம், அவங்க அப்பா சட்டையை கிழிச்சிட்டு வந்தார், நடந்து வந்தார், அப்படியே பாஷா மாதிரி கார் டோரை திறந்துட்டு அப்படியே இறங்கி வரும்போது நடந்தது என்ன? அது ஒன்று. அந்த 2 பொடியனுங்களை கூப்பிட்டு வந்து அந்த பசங்க அவங்க பேசுறது கூட தெரியாதுங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுனீங்க. ரீல்ஸில் யார் ட்ரெண்டுனாலும் உடனே உங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு. அவங்க தாத்தா சினிமாக்காரங்களா கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு, நீங்கள் ரீல்ஸ்காரங்களா கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க. வேற என்ன? நீங்க இவங்க ரீல்ஸ் அரசியல்னு இவங்கள பார்த்து சொல்றதுல என்ன தார்மீக பொறுப்பு இருக்கு? விஜய் மாநாட்டில் போய் விசில் ஊதுன பையனை கூட கூப்பிட்டு பார்த்தீங்க நீங்க. ஆமா, இப்ப ஏற்பட்ட சமூக வலைதள அரசியலை இவங்க பண்ணிட்டு வார்த்தைக்கு வார்த்தை இவங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த அளவுக்கு பண்ண முடியலன்ற ஏக்கமோ வருத்தத்தை புலம்புறீங்க போல இருக்கு. இவங்க அளவுக்கு பண்ண முடியலன்றது இவங்களுக்கு நேச்சுரலா இருக்கு சார். அவங்க அதுதான் சொல்றேன், கொண்டு வர பார்க்கறதுனால இவங்க காசு கொடுத்து போக வேண்டியதா இருக்கு, இவங்களுக்கு நேச்சுரலா வருது. இது என்னதான் தீர்வு? அப்ப திமுக என்ன பண்ணாதான் தீர்வு? அவங்களுக்கு திமுகவுக்கு நம்ம ஏன் பார்த்து தீர்வு சொன்னோம்? அவங்க தான் 60 ஆண்டு கால கட்சியாச்சு. அவங்க பார்த்து 70 ஆண்டு கட்சியில் அவங்களுக்கு பண்ண தெரியாத பண்ணிக்கிட்டோம். நம்மனா உட்காந்துட்டு சொன்னால் நம்ம பேச்சை கேட்டு மறுவாழை பார்க்க போகிறீங்களா? நம்ம சொன்னால் 4 விஷயம் கேட்டு செய்கிறது நமக்கு தெரிஞ்சே டிவிக்கெல்லாம் நல்லா நம்ம அதுக்கு என்னமோ அதை பேசிட்டு போவோம். ஒரு பொதுக்கூட்டத்தில் வார்த்தையில் சொல்ல முடியாத வார்த்தையை சொல்லி திமுக பொதுக்கூட்டத்தில் இன்னமும் அந்த பழைய கல்ச்சரே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சார். ஐயோ மாற மாட்டேன்றாங்களே, என்ன காலத்தில் இருக்காங்க? இதை வச்சாது இப்போ உதயநிதி ஒரு எங்க லீடர் தான் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். இதை வச்சாது ஒரு எங்க ரத்தத்தை பாய்ச்சிங்கயா? முடியாது, போயிடுறேன் கொண்டு வர. இன்னைக்கு அதே ஒரு விஷயம் நான் கேட்குறேன், ஒரு விஷயம் நான் கேளு, பதில் சொல்லு. உதயநிதி ஸ்டாலின் பொதுமறையாக நீங்கள் சொல்கிறீங்க பார்ட்டி ஃபண்டுன்னு, என்னன்னு பதிவு பண்ணுங்க, நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு.
இதுதான் முந்தின நாள் ஒரு தனியார் பள்ளி அசோசியேஷன் மெம்பரு ஓப்பன் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. சொல்லிட்டு போறாரு, உங்களுடைய நண்பர், குடும்ப நண்பர் அன்பில் மகேஷுடைய கான்செப்ட் உள்ளதா வருது, அதை பற்றி பேசவே இல்லை. சட்டமன்றத்தில் மறுக்க கூட இல்லை. அதை வாய் அதை இழுத்துற தேவையில்லாம இவங்களே கலப்புற மாதிரி இல்லை ஆயிடும். புரியுதா? ஆமா, நம்மளே எதுக்கு எடுத்து கொடுக்கணும், நம்ம எதுக்கு எடுத்து கொடுக்கணும். இது பேசினா செந்தில் பாலாஜி தான் நாளைக்கு, அப்படி இல்லைன்னா கூட வேற ஆளை வச்சு பார்த்துப்பேன். இப்போ எப்படி சேகர் பாபு டவுன் பண்ணா அந்த டைம் ஜெயக்குமார் வச்சு கவர் பண்ணிக்கலாம், இன்னொரு இடத்துல வேற ஆள் முடிச்சா இன்னொரு ஆளை வச்சு கவர் பண்ணிக்கலாம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலம் போறாங்களோ, அந்த மாதிரி இவங்க மாத்திட்டு போயிடுவாங்க. ஆனா இதை பத்தி பேச கூட இல்லை. பத்தியா, இந்த மேட்டரை நம்ம தான் சார் பேசுறோம். அதான் சொல்றேன், எந்த ஊடகமும் பேசல, எந்த சோஷியல் மீடியாவுமே பேசலாம். நம்ம மட்டும்தான் திருப்பி திருப்பி இதை நான் அதை கேட்குறேன். 2000 கோடி என்னது, ஒரு ஆட்சி சைக்கிளில் 2000 கோடி. அது அவங்க கணக்கு பிரகாரம். அதாவது போன ஆட்சியில் இவர் அந்த துறை மந்திரியாக இருப்பார், போன ஆட்சியில் அந்த துறைக்கு அவர் மந்திரியாக இருப்பார். அதாவது இவங்க ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சா அவரை காப்பாற்ற பார்ப்பாரு, நாளை இவங்க ஆட்சியில் தான் இவங்க காப்பாற்ற. இப்படியே 70 வருஷம் ஓடிருக்கானுங்க சார். வெறும் பள்ளி கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் மாணவர், அதாவது அதிகமான மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் தான் படிக்கிறாங்க. அப்படி இருக்கிற மாணவர்கள், அதாவது 60% தனியார் பள்ளிகளில் இருக்காங்க. இந்த 60%க்கான வெறும் ரினிவல் சார்ஜில் 2000 கோடி. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்க. வெறும் ரெனிவல் சார்ஜில் அதில் 40% படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் மொத்த செலவும் யார் பண்ணுறது? கவர்மெண்ட்டு. அதில் எத்தனாயிரம் கோடி? புரியுதா? இதுலேருந்து இங்கே உள்ள ப்ராப்பராக ரெவென்யூ வந்தாலே எல்லாமே நிறைவேற்றலாமே. சரி பண்ணாலே சரியா இருக்கும். அந்த 20% ஸ்டாலின் டேக்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதை தான் சார் இப்போ எல்லாத்துலேயும் உருவிக்கிட்டு இருக்காங்க இப்போ கவர்மெண்ட் சைடுக்கு வர்றதுக்கு. அது இன்னைக்கு நேற்று சிஎம் விஜய் அவர் ரொம்ப கிளியராக அதை பேசியிருந்தார். அதை சரியாக பண்ணும் பட்சத்தில் பல பண விஷயங்கள் வந்து வரும். இப்போ பாரு, டாஸ்மாக் போட்டாங்க நேற்று வந்து 730 கோடி ரூபாய் தாய்மாமன் சீராக அறிவிச்சிட்டாங்க. கரெக்ட், அரசாணையை வெளியிட்டாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ ஒவ்வொரு திட்டத்துக்கும் அவங்க எங்கேருந்து ஃபண்ட் எடுக்கிறாங்க, ஈஸி ஆகிடுது இல்லை பாருங்க சார். இப்போ பாருங்க, ப்ராப்பராக வந்தால் 730 கோடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது கவர்மெண்ட்டுக்கு. அவ்வளோதான். இதுலேருந்து நாங்கள் சொன்ன எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றலாமே. கரெக்டாக தானே போயிட்டு இருக்கு இப்போ கவர்மெண்ட். எல்லாமே பண்ணணும்னு இல்லை, சர்வே எடுத்து தேவையில்லாதவங்களுக்கு விட்டுட்டு தேவையானவங்களுக்கு கொடுத்தாலே நல்லதுன்றேன். சூப்பர் சார். கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லா பெண்களும் யாரெல்லாம் வேணும்னு ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கட்டும், வேணான்றவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். இன்னொரு விஷயம், அந்த ஃபஸ்ட்டு இந்த பதவி எடுத்தாங்கல்ல, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உதயநிதி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் எல்லாருமே மாசாக பேசினாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்பீச், ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பீச் மொத்தமாக முடிஞ்சிச்சு. அவர் தான் முடிச்சு விட்டாப்ல நேற்று முடிச்சு விட்டாரு. உதயநிதி அவராகவே எக்ஸ்போஸ் ஆகி மொத்தமாக மரியாதையை கெடுத்துக்கிட்டாரு. அதான் நான் சொன்ன மாதிரி நைட்டு தூங்க மாட்டாருன்னு சாயங்காலமே 2 மணி நேரத்துலேயே வந்து ப்ரெஸ்ஸை புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. குடும்ப வாழ்க்கை இருக்கிற அளவுக்கு இன்னும் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசினா ஐயோ அம்மா எதெல்லாம் பண்ணேன் எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி கூட இவங்க கதையை முடிஞ்சு போகிற கதையை போய் பேசி ரொம்ப இன்னைக்கு எத்தனை டிவி உடைக்கணும்ட்டு நாளைக்கு எப்படியும் ஒருத்தர் சொல்லுவார். அவர் நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.